Hello students, நான் உங்கள் திருவாசகம். So now power chapter 1 11th max sets relation and functions exercise 1.3 question number 15. The total cost question is the total cost airfare na விமானம் சரிங்களா airfare charge on given route is comprised of the base of the cost C and the fuel charges S. Cost on the C and fuel charges on the S in rupees. Both C and S are function of the mileage. So M, sorry, mileage in M. So C of M equal to 0.4 M plus 50 and S of M equal to 0.303 M. Determine the functions for all total cost ticket in the term of the mileage and find the airfare flying is 1600 miles. So தமிழ்ல ஒரு குறிப்பிட்ட வான்வெளி பயண கட்டணமானது எவ்வளவு இருக்கு அடிப்படை வானூர்தி கட்டணம் ரூபாயில் எல்லாமே ரூபீஸ்ல இருக்கும் C உடன் எரிபொருள் கூடுதல் கட்டணம் S உள்ளடக்கியது மொத்த C மற்றும் S ஆகிய இரண்டுமே வான்துறை அளவு M இல் அமைகிறது எல்லாமே இதில இருக்கு மைலேஜில் தான் இருக்கு மேலும் C of M இதுதான் அந்த ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க இந்த S of M வந்து 0.03 எனில் வான்தொலைவு அளவு ரீதியாக ஒரு பயணச்சீட்டின் மொத்த கட்டணத்தினை M இன் சார்பாக எழுதணும் எல்லாமே மைலேஜில் எழுத போகிறோம் மேலும் 1600 வான்தொலைவு மைல்கள் இருக்குன்னா பயணச்சீட்டின் தொகையை எழுதுக 1600 மைல்ஸ் நம்ம போகிறதுக்கு என்னென்னா சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஓகேவா இப்போ C அப்படின்றது என்னென்னா காஸ்ட் ஃபியூல் சார்ஜஸ் வந்து எஸ்ன்னு சொல்கிறோம் சொல்யூஷன் ஸோ கிவன் C of M equal to 0.4 meter plus the mileage வந்து 0.4 M plus 50 and then S of M mileage 0.03 M அப்படின்னு சொல்லலாம் அப்போ டோட்டல் என்ன கேட்குறாங்க இந்த டோட்டல் வந்து அமௌண்ட் தான் நமக்கு தெரியணும் ஸோ டோட்டல் தெரியணும்னா ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம் அப்போ T of M total mileage equal to C of M plus S of M. இப்போ C of M is S of M value na C of M 0.4 M plus 50 plus 0.03 M 0.03 M ரெண்டு ஆட் பண்ணா டோட்டல் மைலேஜ் எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு ஆட் பண்ணால் 0.50 plus 0.43 M plus 50 ஸோ வென் அவங்க என்ன கேட்குறாங்க இது வந்து டோட்டல் மைலேஜ் உண்டான ஈக்குவேஷன் கொஷின் என்ன 1600 அந்த லெவலுக்கு நம்ம உண்டான வேல்யூ என்ன கேட்குறோம் சார் அது எப்போது அவ்வளோ தூரம் போகிறதுக்குன்னா ருப்பீஸ் வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னா வென் மைலேஜ் வந்து 1600 கிலோமீட்டர் போகுது அவ்வளோ மைல்ஸ்க்கு அப்போது T ஆஃப் மைல்னா 1600 எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்னா 0.43 M என்ன 1600 plus 50 ஸோ ரெண்டு ஆட் பண்ணால் ஸோ மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும் ஸோ இது வந்து 688 இது மல்டிபிள் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 50 ரெண்டு ஆட் பண்ணால் 738 அப்போது எவ்வளோ ருப்பீஸில் இருக்குது ருப்பீஸ் 738 வந்து எவ்வளோக்கு ஆகும் 1600 மைல்ஸ் நம்ம பறக்கிறதுக்கு ஏர்ஃபேர் எவ்வளோ rupees 738 rupees செலவாகும். Thank you.